இன்டோர் ஷூட்டிங் தான். அந்த இன்டோர் ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக என்னென்னா டே டைமில் எடுக்கிறாங்க. டே டைமில் வந்து நைட் மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து கேமராவில் இப்படி கிராஸ் ஆகும். நீங்கள் அடுத்த படம் எடுக்கிறீங்கல்ல, அதில் எனக்கு பணம் தராதீங்க, நான் உங்களுக்கு சும்மா காலில் செருப்பே போட்டிருக்க மாட்டாருமா கடைசி வரைக்குமே. ஒரு இந்த 136 படத்தில் வந்து 8 படமா புயல் மழை பாதிப்புகள் வந்து அடிக்கடி அந்த ஆர்கே நகர் போகும். இந்த சினி ஃபீல்டு வந்து கேமரா ஆங்கிளில் பார்க்குறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சினி ஃபீல்டில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கேமரா ஆங்கிள் பார்ப்பார். அப்போது வங்காள தயாரிப்பாளர் சாந்தாராம்னு ஒரு இருந்தார். அது அவர் உலக புகழ் பெற்ற ஒரு சாந்தாராம் சினிமா லைனில். அவர் ஒரு தடவை எம்ஜிஆர் கூப்பிட்டுருந்தார், பாம்பே வர சொல்லி கூப்பிட்டுருந்தார். அப்போ ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஷூட்டிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷூட்டிங் தான். அந்த இன்டோர் ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக என்னென்னா டே டைமில் எடுக்கிறாங்க. டே டைமில் வந்து நைட் மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து கேமராவில் இப்படி கிராஸ் ஆகுது. ஒரு சின்ன நம்ம இந்த மயிரடி நூல் வந்து இப்படி கிராஸ் ஆகுது, கேமராவில் இது யாரோ பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியல. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா நேராக போய் அந்த கேமரா ஆங்கிள் பார்த்தாரு. கேமரா ஆங்கிள் பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா சாந்தாராம் கூப்பிட்டாரு. மாதிரி மேலே டாப்புக்கு செட்டு போட்டிருக்கீங்கல்ல, எங்கேயோ சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க, அது வழியாக சூரிய ஒளி விழுந்து இது கிராஸ் ஆகுதுன்னாரு. கேமரா ஆங்கிள் பார்க்குறதுல அதாவது கதாநாயகர்கள் வந்து மேக்ஸிமம் யாரும் கேமரா ஆங்கிள் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவர் கேமரா ஆங்கிள் பார்ப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி. இவர் சின்ன வயசுலேருந்து இந்த ஜிம்மு இதெல்லாம் வந்து காலையில் எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிப்பார். 5 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவார். 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்புறம் அந்த காலத்தில் இந்த கரலா கட்டை சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த இதை பண்ணுவார். அதனால் என்ன கேட்டால் ஆரம்பத்துலேருந்து உடல் ஆரோக்கியத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதே மாதிரி கூட நடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே சரி, வேறுபாடே கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த சினி ஃபீல்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர், சில பேர் நம்ம பேரை கூட சொல்லக்கூடாது, நிறைய பேருடைய வீடு கூட எல்லாம் ஏலத்துக்கெல்லாம் போகிறது கதாநாயகியாக நடித்தவங்க. அது எல்லாருமே எம்ஜிஆர் காதுக்கு அந்த தகவல் வந்ததுமே அவர் அந்த வீடுகளை மீட்டு கொடுத்தாரு உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய உதவிகள் சினி ஃபீல்டுலேருந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யார் வந்து அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் சொன்னாலும் சரி. அப்புறம் சினிமா துறையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லாபம் வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நஷ்டம் வந்தால் தான் பிரச்சனைகள் ஆகும். ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட தயாரிப்பாளர் லாஸ் ஆகிட்டாருன்னு சொன்னாங்கன்னா அவரை கூப்பிடுவார். அவரை கூப்பிட்டு என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சிங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி எவ்வளோ ஆச்சுங்க, இந்த மாதிரி நீங்கள் அடுத்த படம் எடுக்கிறீங்கல்ல, அதில் எனக்கு பணம் தராதீங்க, நான் உங்களுக்கு சும்மா கொடுத்துட்றேன், சும்மா நடிக்கிறேன். அப்போ சும்மா நடித்தா உங்களுக்கு அந்த கணக்கு சரியாயிடுமான்னு கேட்பார். அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லி சொல்கிறார், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். படகோட்டின்னு ஒரு சினிமாம்மா 1964 வந்ததும்மா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காலில் செருப்பே போட்டிருக்க மாட்டாருமா கடைசி வரைக்குமே. ஒரு சீனில் கூட அந்த படகோட்டி படத்தில் செருப்பு போட்டிருக்க மாட்டாருமா. செருப்பு இல்லாமல் ஒரு கதாநாயகன் நடித்த ஒரே படம் வந்து இந்த நம்ம சினிமா உலகத்துலேயேம்மா அந்த படகோட்டி ஒரு படம் தான்மா. அந்த படகோட்டி படத்தில் வந்து இதே இருக்காதுமா, ஒரு இடத்துல கூட செருப்பு போட்டிருக்க மாட்டார். அப்புறமா இந்த வட இந்திய நடிகை இருக்காங்கல்லம்மா, அவங்க முதல்ல கதாநாயகியாக போட்டது வந்து இவர் தான்மா. இந்த நவரத்னங்கிற படத்தில் வந்து ஜரீனா வகாப்னு ஒரு கதாநாயகி. அப்போ வந்து வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த படத்தில் கதாநாயகியை போட்டு இது பண்ணாருமா, ஜரீனா வகாப்னு. அப்புறம் இந்த நார்த் இந்தியா, இந்த வட இந்தியாவிலேருந்து வந்து ராதா சால்ஜான்னு ஒரு லேடி, ஒரு அம்மா, தமிழே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவை வந்து இதய கணிக்கிற படத்தில் வந்து இது பண்ணாருமா. அவர் நடித்த படமாக மொத்தமாக வந்து 136 படமா. இந்த 136 படத்தில் வந்து 8 படமாக ரெக்கார்டு பண்ண படம்மா. மெயினாக எல்லாமே இந்த அப்போல்லாம் வந்து இந்த 100 நாள் விழான்னு சொல்லுவாங்கம்மா. இந்த படம் எல்லாமே ஒரு வருஷம் ஓடி இருக்குமா. ஒரு வருஷம் 360 நாள் ஒரு படம் ஓடி இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்லேயே எங்கள் வீட்டு பிள்ளை படம்மா, நம்ம ராயல் தேட்டர் இருக்குல்லம்மா, ராயல் தேட்டரில் ஒரு ஓடி கடைசியில் அந்த அந்த நிறைவு நாளுக்கு அவர் வந்தார். எம்ஜிஆர் கோயம்புத்தூருக்கு வந்து வேனில் நின்று எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் இது பண்ணாருமா. ஆர்கே நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த ஆர்கே நகர் பகுதி வந்து எப்போவுமே அடிக்கடி வந்து பாதிப்புகள்
இந்த புயல் மழை பாதிப்புகள் வந்து அடிக்கடி அந்த ஆர்கே நகருக்கு வரும். அப்போ இவர் சினி ஃபீல்டு இருக்கிறனால இந்த புயல் வரும்போது என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ போய் உதவி பண்ணுவார். ஆனால் நிரந்தரமாக அவர் உதவி பண்ணுற அளவுக்கு அவர்னால பண்ணலாம். இருந்தாலும் அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு வேணும் இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ணார்னா, சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு இது வாய்ப்புகள் வருமல்ல. அப்படி இருக்கும்போது தான் இவர் 77ல் முதலமைச்சர் ஆகுறாரு. முதலமைச்சர் ஆனதுமே நேராக அந்த ஆர்கே நகர் போகிறாரு. இப்போ இந்த கொருக்குப்பேட்டைன்னெல்லாம் சொல்கிறாங்களே அந்த இடம் உங்களுக்கு. அங்கே போய் தான் இப்போ பூரா மீனவர் குப்பம் தான். அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே போய் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த குடிசைகளை கம்ப்ளீட்டாக ஒழித்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கே நகரில் அந்த மீனவர் பகுதி எல்லாமே ஹவுசிங் போர்டு வீடாக கட்டிட்டார். கட்டி எல்லாருக்குமே 3 மாடி வீடு கட்டி அந்த ஆர்கே நகர் அந்த பகுதியை கம்ப்ளீட்டாக கொருக்குப்பேட்டை அந்த ஏரியா எல்லாமே கொருக்குப்பேட்டை நாகூரான் தோட்டம் அந்த ஏரியா கம்ப்ளீட்டாகவே போய் பார்த்தோம்னா இப்போவும் இருக்குது. பூராமே அது ஹவுசிங் யூனிட் தான். எல்லாரும் சொல்லுவாங்க போய் கேட்டால் அந்த காலத்தில் அவர் நடிகராக இருக்கும்போது செய்ய முடியலன்னு சொல்லிட்டாரு. இப்போ முதலமைச்சரானதுமே அவர் முதல் வேலை அதுதான்மா. அதே மாதிரி ரீமேக் இவருடைய சினிமாவே 24 சினிமா ரீமேக் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆருடைய சினிமா 24 சினிமா. இப்போ நம்ம இந்தியிலிருந்து தமிழுக்கு டப்பிங் பண்ணுறோமே, அதே மாதிரி எம்ஜிஆர் நடித்த படம் மட்டும்தான் இந்த இந்தியாவிலே 24 படம் வேறு மொழியில் எடுத்திருக்காங்க. 24 படம் எடுத்திருக்காங்க. 71 ரிக்ஷாக்காரன் ரிலீஸ் ஆகுது. ரிக்ஷாக்காரன் ரிலீஸ் ஆகும்போது முதல் முறையாக ஹெலிகாப்டர் நோட்டீஸ் போட்ட ஒரே சினிமா வந்து ரிக்ஷாக்காரன் தான். இந்த ரிக்ஷாக்காரனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பிரப்பம் தயாரிப்பார் என்ன பண்ணாங்கன்னா, புதுவிதமாக இருக்குன்னு சொல்லி போட்டு சென்னை கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஹெலிகாப்டர் மூலிமா நோட்டீஸ் போட்டாங்க. தமிழ் படத்துலேயே இந்த கான்டாக்ட் லென்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த கான்டாக்ட் லென்ஸ் வச்சு முதல்ல சினிமாவில் ஆக்ட் பண்ணது அவர் தான். இந்த நாளை நமதேங்கிற படத்தில் அது வந்து யாதவ் பாராத்னு இந்தியிலேருந்து தமிழுக்கு இது பண்ணது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து அந்த கான்டாக்ட் லென்ஸ் அந்த அண்ணன் தம்பிக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் யாதவ் பாராத் ஹிந்தி படத்தில் அப்படி செய்யலை. தமிழ் படத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் மக்களுக்கு, தலை அலங்காரம் வேறையாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த கான்டாக்ட் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ கலர் லென்ஸ் வச்சு எடுத்த முதல் படமே வந்து நாளையன விதை தான். 1966 முகராசின்னு ஒரு படம் தேவர் பிலிம்ஸு 16 நாளில் படம் எடுத்தாங்க. ஒரு 16 நாளில் எடுத்த படம் இந்த இந்திய சரித்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. 16 நாளில் அந்த முகராசின்னு ஒரு படம், அது எம்ஜிஆர் நடித்த படம் 16 நாளில் ஷூட்டிங் எடுத்து படமே ஃபினிஷிங் ஆச்சு. அதில் எம்ஜிஆருக்கு வந்து அவ்வளோ ஒரு தேவர் மேலே அவ்வளோ ஒரு விசுவாசம். தேவருக்கும் எம்ஜிஆர் மேலே தேவர் வந்து கடவுளேன்னு சொல்லுவார், எம்ஜிஆர் கடவுளேன்னு சொல்லுவார். இவர் வந்து முதலாளியும் பாரு. அவர் இறந்துட்டார். தேவர் இறந்தது கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கொண்டு வந்தாங்க. அங்கே தான் வீடு, அவருடைய வீடு, தேவர் வீடு. அங்கே கொண்டு வந்துட்டு அங்கேருந்து அவரை அடக்கம் பண்ணுற இடத்துக்கு 5 கிலோமீட்டர் போகணும். அங்கே இப்போ மயானத்துக்கு 5 கிலோமீட்டர் போகணும். அப்போ இவர் முதலமைச்சர். உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, நாங்கள் முன்னாடியே போயிடலான்னாங்க. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், வேண்டாம், எனக்கு அவர் சோறு போட்ட முதலாளி, அவருடைய இறுதிச் சடங்குக்கு வந்து நான் நடந்து தான் வருவேன்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் கொடை பிடிச்சது கூட அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். வேண்டான்னு சொல்லி அவர் இறுதி மொழிய சடங்கு நடக்கிற இடத்துக்கு உங்களுக்கு இந்த நஞ்சுண்டாபுரம் ரோட்டில் நடந்தே இறுதி சடங்குக்கு போய் தேவருடைய இதை பண்ணார். அதனால் சினிமா துறையில் வந்து தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் அது ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு, அப்படி ஒரு பெரிய உறவு இருந்தது.